அண்ணா, பணிவோடு நான் வணக்கம் சொன்னதே லட்சியம் செய்யாமல் ஆணவத்தோடு இந்த நான்குடன் செல்வதை கவனித்தீர்களா? சிறியவராயிருந்தாலும் பெரியவராயிருந்தாலும் பணிவுக்கு பதில் பணிவு காட்டாவிட்டால் அதற்கு பாடம் கற்பித்தே ஆக வேண்டும். பிரம்மதேவரே, அந்த ஓம் என்பதற்கு என்ன பொருள்? அதுதான் பிரணவம். பிரணவத்தை பிரித்து சொல்லும். அகார உகார மகாரங்களின் சேர்க்கை. அந்த அகார உகார மகாரத்துக்கு அர்த்தம் சொல்லும். உண்மையிலேயே எனக்கு இதற்கு பொருள் தெரியவில்லை. வேதத்திற்கு பொருள் சொல்ல தெரியாத பிரம்மனை உடனடியாக தனியிடத்தில் அழைத்து வையுங்கள். உடனே பிரம்மனை விடுதலை செய். அப்படியானால் வேதத்திற்கு உன்னால் பொருள் கூற முடியுமா? நீங்கள் கை கட்டி வாய்ப்பற்றி சீடனாக மண்டியிடுங்கள். நான் ஆசானாக அமர்ந்ததை உபதேசிக்கிறேன். உன்னை ஆக்கியவனே நான். காரணத்தோடு படைத்தீர்கள். எப்படி பார்த்தாலும் உன்னிலும் உயர்ந்தவன் நான். இல்லை, தங்களை விட உயர்ந்தவன் நான் தான். தந்தையே, நீங்கள் பஞ்சாட்சரன், நான் சடாட்சரன். சிவாய நமவென்று உங்களுக்கு 5 எழுத்து, சரவண பவ என்று எனக்கு 6 எழுத்து.